பண்ற? நான் போய் யாராண்டு சொல்றேன். வேன்ல சீட் இருந்தா கூட நின்னுக்கிற வர இப்படியே உட்காருப்பான். இப்படியே அடிச்சு அவன் சூத்த ஜெயிச்சானா எங்கிருந்து உட்காரு அடாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது. உன் நல்ல மனதுக்காமா இப்ப ஏற்பட்ட நிலைமை நடக்கணும். அதை விட துளி விஷம் கொடுத்து உன்னை சாகடித்திருக்கலாம். வாழ வழி இல்லாத ஓடி வந்தான். அவன் திறமையை பார்த்து உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தான். பதவி வரும் பொழுது பணிவும் வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதும்மா. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டு விட்டானம்மா. இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடைய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்க. அவன் வாயில அந்த பாவி ஒரு பேச்சு ஆளு உள்ள போயிட்டா ஒரு பேச்சு முனை வந்து பட்டு இருப்பியா ஆடாதடா ஆடாதடா 1/2 மணி நேரத்துல எப்ப வந்தீங்க? வந்தேன். ஒண்ணு சேர்த்துங்களா? ஊர்ல கூட்ட போயிட்டு எந்த 3 எடுக்க போயிருக்கீங்க? வாழும் பிரம்மதேவன் யார் யார் தரையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அம்மா. உன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதப்பா. பாலிலே விஷம் கலந்து பழி உன் மீது வந்து விட்டது. கூறினாயே ஒரு வார்த்தை, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் அந்த தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த கருணாகம் நாட்டில் இருக்கும் வரை முடியாதம்மா. அரவங்காடு சென்று என்ன பண்ணுவீங்களோ ஒரு ஆள் எல்லாரும் சுத்த போடுவீங்க. உங்களாக்குது உங்களுக்கு என்னவோ நான் உத வாங்கறது நவ சிரிப்பாங்க. இந்த பாழும் படத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியதுக்கு பச்சா வந்துட்டேன் மாமா. கேக்குதா? கூப்பிடுறான் போய் வரேன். என்ன வச்சுக்கிறான்னு தெரியல. ஊற்றிட்டு இருப்பான். பாதி குடிக்கிறேன்னா அழுதுக்கு வாமா. ரொம்ப நேரம் அழாத, சூரியன் வந்துடுவான். கொஞ்ச நேரம் அழுதுக்கு வருமா. அம்மா அம்மா இல்லாத பொண்ணு அப்பா அப்பா இல்லாத பொண்ணு. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பாவம் நான் வயிற்றுல இந்த பொண்ணு பிறந்திருந்தேன். உங்க மனதான வாடாதான் இது பாத்துட்டு அப்படியா? பெண் குலத்தின் பொன் விளக்குகளே, இல்ல பொன் குலத்தின் பெண் விளக்குகளே, உங்களால முடிந்த உதவி செய்யுங்க.
பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க. பைனான்ஸ்கார கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறோம். ஆம்பளையை நம்பி எந்த கம்மியாச்சு கொடுக்குறாங்க. முதல் நாள் கையெழுத்து போடுறோம் பாரு, அதை தான் காண்டோம் நாங்கள். பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணிய விதிகளே. உங்க காதல மூக்கல கத்த கைக்கு எடுத்தாந்து போடும். அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்குங்க, இல்ல அது ஒரு நாட்டுக்கு இளவரசனார் என்னுடைய கரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுபாவியிடம் இருக்கின்றானே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே அம்மா ஆராரிரோ 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 ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசையிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆராரிரோ ஆராரிரோ ஆ
இறைவா எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும், வாழக்கூடாது. அது தெரிகின்றதே மலைவச்சி, அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். உன்னை பிரிந்து நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே அம்மா. இந்த உலகத்தில் யாரும் மற்ற அனாதை ஆகிவிட்டது. இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாது. என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே தங்கா. அண்ணா அனாதிங்க அண்ணா ஒரு ஆறுதல் கூற மாட்டாயா? அனாதிங்க அண்ணா என்று ஒரு ஆறுதல் கூற மாட்டாயா தங்கா? உன்னை பிரிந்து நான் தவிக்கின்றனே, உன்னை பிரிந்து நான் துடிக்கின்றனே தங்கா. சுகந்தி, நீ எங்கம்மா இருக்க? உன்னை காண வேண்டும் என்று தவிக்கின்றனே, உன்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கின்றனே தங்கச்சி. அப்பா சுகந்தி, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. அம்மா 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில் தூங்க. மர கட்டையில வேக போன தங்கச்சி நீ போன அண்ணா தூக்கி போன. சுகந்தி கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில் தூங்க. மரை கட்டையில வேக போன தங்கச்சி நீ போன. உன் தேர அண்ணன் தூக்கி நான் போனேன். அடவா இறைவா, எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வேண்டுமா? வேடியப்பா. அம்மாவும் மூச்சு நின்னு போனதுமே அண்ணன் கண்ணில கண்ணீர் போலங்க. மூச்சு நின்னு போனதுமே அண்ணன் கண்ணுல கண்ணீர் கோலந்தான். மூச்சு நின்னு போனதுமே அண்ணன் கண்ணுல கண்ணீர் கோலந்தான். நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்திற்கு தந்த சோகந்தான்.
வச்சு நீயும் கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போன தங்கச்சி நீ போன தேர அண்ணன் தூக்கி நான் ஆண்டவா, இறைவா, நல்லவர் வாழக்கூடாது என்பது அந்த நாட்டின் தலையெழுத்தா? உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமும் சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா? ஏழையாக பிறந்தது என் தவறா? ஏழையாக பிறந்தது என் குற்றமா? படுவாவி, இந்நாட்டு அமைச்சர் தங்கின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டானே, அந்த படுபாவிக்கு சரியான தண்டனை கிடைக்கவில்லையே, என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே. தங்கா, போதுமா, போதும். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தது போதும். இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா. இந்த உலகமே என் தங்கை சென்று வாழ்ந்து வந்தேனே, அப்படிப்பட்ட என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்த யாருக்கு என்ன பலன்? தங்கா, நீ எங்கு சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வரம்மா. இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடமில்லை. அந்த விண்ணிலாவது நாம் இருபுறம் அண்ணன் தங்கையாக வாழலாம். நீ சென்ற இடத்துக்கு வருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள். தங்கா, சுகாந்தி. என்ன இது? என் தங்கையில்லாத உலகத்தில் வாழக்கூடாத முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாரே, பாவம். யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. என் தங்கை தான் எங்களை காப்பாற்ற முடியல. அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன். அம்மா, போகாதீங்க, நில்லுங்க. அம்மா, பாட்டிசைக்கே மேடை கண்டே ராகங்களை காணவில்லை. தோல்விதனையுழு தட்டும் வரலாறு துணை கண்டு இனிமேல் யார் கூறே. கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபம் இல்லை. கண்கள் ரெண்டும் மீதக்கட்டும் நீரினிலே, கைகள் ரெண்டும் போடட்டும் தாளங்களே. கண்கள் ரெண்டும் மிதக்கட்டும்
நான் ஒரு ராசி இல்லா ராஜா என் வாழ்வினில் இல்லை வசந்தத்தின் ரோஜா. ஆண்டவா, இறைவா, இதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும். என்னுடைய உயிரையே விட்டு விடுகின்றேன். என்ன இது? நான் மட்டும் வராமல் இருந்தால் இந்நேரம் இந்த பெண்ணின் உயிரே பறிபோ இருக்குமே. அம்மா, எதற்காகம்மா சாக துணிக்கிட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ ஆ? நான் சாகத்தான். சாக பிறந்தவளா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, அது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொள் முள். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா. நீங்க யார் என்ற உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறோம்மா. நான் யார் தெரியுமா? நீங்க ஒரு நாட்டின் இளவரசி. எனது ஒரு நாட்டின் இளவரசியா? ஒரு நாட்டின் இளவரசிக்கு எந்த நிலையா? ஆமா, நீங்க எந்த நாடு? உடைய பெயர் என்னம்மா? இது சொல்றது மகேந்திரா நாடு. இந்த மகேந்திரா நாட்டுக்கு அடா பாவி, நீ அடா என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது, யாருடைய முகத்தில் வெடிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ, நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா? ஒருவனால் தான் என்னுடைய வாழ்க்கையே அழிந்தது. பாவி பாவி பாவி. நானாடி பாவி? நானா பாவி? ஏமா பெரியமா பார்த்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. சாக போல இவளை காப்பாத்தின நானாமா பாவி? ஏய், நான் பாவி தாண்டி. என்ன சொல்லி குற்றம் இல்லை. இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்குது. நல்லதை சொன்னா, ஏய், நல்லதை சொன்னா நல்லதை செஞ்சா எவன் ஏத்துக்கிறான்? முள்ள மாதிரி முடிச்சவைக்கு தில்லுமுள்ளு பண்ணதான் காலமா இருக்குது. நல்லவனா நேர்மையா நடந்தா காலமே கிடையாது. நானாடி பாவி? அடி நயவஞ்சகி பாம்பு. ஏய், இன்னைய நான் காப்பாற்றி இருக்கணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பண்டுபாவியை காப்பாற்ற நினைக்கும் போது என் மனமானதை வெட்டிக்குதடி. ஆமா, என்னால் உனக்கு இந்த நிலையா? காரணம் முன்பொரு சமயத்திலே முன்னுடைய தங்கி இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய தந்தையிடத்தில் நீதி கேட்டார். என் தந்தை சரியான நீதி வழங்குவதை என்று இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ கொடுத்த சாபத்தை கொடுத்தாயி. நீ கொடுத்த சாபம் உண்மையாக பழித்து விட்டது. அது மட்டுமா, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து வாய் வலித்து என்னுடைய தந்தை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்து விட்டார். அனைத்திற்கு காரணம் யார்? இந்த ஏழை நீ கொடுத்த சாபத்தினால் என் குடும்பமே சின்ன பின்னமாக பிரிந்து விட்டது. எனது உடைய தந்தை இருந்து விட்டானா? உடைய தந்தை செத்துட்டானா? இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏய், ஒரு நாட்டு மன்னன் என்றால் என்ன? நல்லது எது கெட்டது எது அலசி ஆராய்ச்சி தீர்ப்பு வழங்க இந்த சாபம் உடைய குடும்பமே சின்ன பின்னமாகி விட்டது. இனிமே வாழ்ந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? எக்கன்னா கெட்டுப்படி போடி. என்னங்க இல்லைங்க, என்னங்களா? இவ்வளவு நேரம் வாடா போடா பாவின்னு சொன்னா என்னங்களா? இங்க பாருங்க, சாக போன என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்க கொடுத்துட்டீங்க. ஆமா, அதனால அதனால இனி முதல் கொண்டு என் முதல் பொருள் ஆவி இணைக்கும். ஏன் என் வாழ்வு விளக்காக இங்கு வந்ததே தவறாகி விட்டது. இந்த பெண்ணை காப்பாற்றியதே தவறாகி விட்டது. உடைய வாழ்வு எங்க இல்லையா? எனக்கே வாழ்வு கிடைக்காம தெரு தெருவா அழிஞ்சிட்டு இருக்கு. இதுல உனக்கு இருந்து வாழ்வு கொடுப்பது இவ்வளவு நேரம் வீரமா பேசணும்பா. இந்த பொண்ணு காதல் சொன்னவனே கைக்கெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தையே வரலையே. அப்படியா? நீங்க பாருங்க. ஐயோ, என்னமோ என்ன செய்ய போறேன்? நீ எனக்கு எதுவும் செய்யாது. ஐயோ, வேற கை வைக்காதீங்க. சுந்தரவர்களே, எனக்கு ஒரு மாதிரி மண்ணோடு ஐயோ இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு மடித்து வேணாம். எனக்கு பிடிக்காது இதெல்லாம். என்ன பிடிக்காது? காதெல்லாம் பிடிக்காது. பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க. பயப்படாதீங்க. பெருமா இந்த பொண்ணு பைத்தியத்தை பத்தி நான் தெரியல. வாயா. பைத்தியம் பத்தி ஐயோ
என்னக்கா இந்த கால தாமரைகள் நம்பவே முடியாது. அப்படியே பேசும்போது நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அப்புறம் காட்டுவாங்க. அந்த மாதிரி அப்படியே வாழைப்பழம் மாதிரி அடிக்கிற ஒண்ணு தெரியாத மாதிரி முடிவா என்னதான் சொல்றீங்க? முடிவாதா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னங்க சுந்தரவர்களே, உங்களை பார்க்கும் பொழுது மனைவி மாறிவிட்டது. எப்படி? ஆமா, இங்க பாருங்க. இப்பொழுது என்னுடைய கருத்தில் 3 மணி கேட்டாங்க. அந்த மணி என்னங்க சொல்லட்டுமா? சுந்தரவர்களே, 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 அது யாரது யாரது கண்டே என் காதல் நாயகனா யாரது அங்கி என் காதல் தேவதையா பறி போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா அதை மிச்சம் இல்லாமல் அதை கையில் எடுத்தாயா முடிவுக்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். இந்த மனத்தை விட அடுத்த சொல்ல வேண்டும். ஓடிவா.